ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ட்டு தான் கேஸ் ஸ்டேம் பண்ண போகிறோம். நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஜொராசிக் பார்க் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ்ட் மட்டும் தான் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீரெக்ஸ் தான் கேஸ் நம்ம டேம் பண்ண போகிறோம். ஏன்னா அதை வச்சு தான் அடுத்து நம்ம பாஸ் ஃபைட்டுக்கெலாம் கொண்டு போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெவலை பார்த்து ஒரு டீரெக்ஸ் டேம் பண்ண போகிறோம். நீ நல்லா மரத்தில் போய் ஓட்டிக்கிட்டு இருக்க. ஓகே, இங்கிட்டாவது போய் நின்றுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களை ஒருத்தரையும் தேட வேண்டியது இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம டீரெக்ஸ் எப்படி பிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க போகிறோம். நம்ம கழுகு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உட்டன் ட்ராப்பு, அதே தான் வைக்க போகிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். ஏன்னா வுட்லேயே கட்டலாம். வுட்டில் கட்டினா ஈஸியாக பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் 2 பைட்டில் பார்த்தீங்கன்னா உடச்சிடும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டில் தான் ஸ்டோனில் தான் கட்ட போகிறோம். அதுக்கான தேவையான பொருள்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஜஸ்ட்டு அதை கிராஃப்ட் பண்ணால் மட்டும் போதும். எத்தனை வேணும், ஒரு 5 கேட்டு மட்டும் கிராஃப்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம டைம் பண்ணிக்கலாம். 5 ஸ்டோன் டைனோ கேட்வே. டோர்லாம் செய்ய தேவையில்ல, நம்ம கேட்வே மட்டும் செஞ்சால் போதும். ஓகே, 2 வந்திருக்கா. ஓகே, 2 பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 செஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேணும், வுட்டு இல்லையா? வுட்டு. ஓகே, 1 மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ 4 செஞ்சுருக்கு. இனி 1 மட்டும் செஞ்சுட்டு நம்ம டீரெக்ஸை டேம் பண்ண கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்குறாங்க? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 5 கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் ஒரு நல்ல டீரெக்ஸை பார்த்து நம்ம டேம் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹை லெவலாகவே பார்த்து நம்ம டேம் பண்ண ஆரம்பிப்போம். எடுத்து மெயின் ஸ்லாட்டில் வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 5 கேட்வே மட்டும் செஞ்சாச்சு, ஸ்டோனில் செஞ்சாச்சு. இப்போ நம்ம டீரெக்ஸ் எங்கே போய் பிடிக்க போகிறோம்னா, அதோ தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய மலை, அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் டேம் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி மலைக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ்லாம் அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும். இப்போ நேராக போய் அதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ மேப்பில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டீரெக்ஸோட ஸ்பானிங் லொக்கேஷன்ஸ். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு 110வது லெவலில் ஒரு டீரெக்ஸ் பார்த்து வச்சுருந்தேன். அது இப்போ இருக்கான்னு தெரில, அதை பார்த்து பல நாட்கள் ஆச்சு. ஜஸ்ட் நான் போய் அதை செக் பண்ணிவிட்டு மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி வேறு நல்ல லெவலில் பார்த்து டேம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தாண்ட சைடு திரிகிட்டே போனாலே போதும். ஒரு நல்ல லெவலில் பார்த்துட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மேப்போட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு 2 வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். எப்படி சண்டை போட்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு அவனை நம்ம ரெஸ்க்யூ பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செத்துற போகிறான். ஓகே, ஓவர் அடிக்கிறானே. ஓகே, பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல் தான். கிட்டத்தட்ட ஒரு 115 லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 115 லெவலில் இருக்கான். ஓகே, இவனுக்கு நான் ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே செட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடம் கொஞ்சம் பிளைனாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். இறங்க முடியலையே. ஓகே, நீ வந்து இங்கே ஸ்டாப்பில் இருந்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம கழுகுக்கு வச்ச மாதிரி வைக்கக்கூடாது, கொஞ்சம் சர்க்கிளாக வர மாதிரி வைக்கணும். கரெக்டாக கட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க நல்லா. ஓகே, இந்த பக்கம் வச்சுட்டு அங்கிட்டு வைப்போம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படி லைட்டாக வளர்ச்சி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதையும் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுன்னா ஓகே. ட்ராப் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. சர்க்கிளாக இருக்கா இல்லை, இது மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் டாப் ஆங்கிலேருந்து கட்டுற மாதிரி உங்களுக்கு டாப் ஆங்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேட்டு மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல,
நம்ம இதில் போய் அதை மாட்டுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சோம். இதை வச்சு அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போய் அது ட்ராப்பில் நம்மளே போட்டுடலாம். தூக்கிடுவான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கியாச்சு. இப்போ நேராக போய் ட்ராப்பில் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் ஈஸி மெத்தட். ஓகே, அப்படியே கிட்ட போய் ட்ராப் பண்ணிடுவோம். உள்ளே போவானு தெரியலையே. ஓகே, உள்ளே வச்சாச்சு வரானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிக்கிட்டான். டேய் மாட்டலையா? கரெக்டாக தானே வச்சோம் ட்ராப்பு. இந்த கேப்பில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்தவன்? உள்ளே பூந்து போல வந்துட்டு போனோம். இல்லைங்க, மறுபடியும் தூக்கி போட்டு பார்ப்போம். போட்டாச்சா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ மாட்டிக்கிட்டா தான் நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டியாடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மாட்டிக்கிட்டான். ஓகே, பிரச்சனையே இல்லை. நம்ம டிஆர்எக்ஸை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவனை பேசி போட்டுருவோம், இல்லாட்டி இவன் அடிக்க போனாலும் போயிடுவான். இந்த கிராஸரை நம்ம எப்போ வச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வைக்கிற மாதிரி தான் காட்டுது. திரும்ப கேமை குவிட் பண்ணிட்டு திரும்ப செட்டிங்ஸில் போய் வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்குது. நான் கேம் மட்டும் குவிட் பண்ணிட்டு அந்த கிராஸரை மட்டும் எனபிள் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ரொம்ப லாங்கில் இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் இங்கே ஒரு பெட்டை மட்டும் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் செத்துட்டா திருப்பி ரொம்ப லாங்கில் இருந்து வர மாதிரி இருக்கும். பெட்டை மட்டும் போட்டு இந்த டிஆர்எக்ஸை நம்ம அடி அடிக்காருங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்த கலவி ஆகிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சாட்சாச்சு. எப்படி இருக்கான் பாருங்கள். நான் ஹெல்த் வேறு கவனிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் அடிச்சே இருந்துட்டேன். ஹெல்த் பார்த்தீங்கன்னா 386 தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருந்தான் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இவனுக்கு போய் ப்ரைம் ஹீட் மட்டும் கொஞ்சம் உஷார் பண்ணிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தான் கொஞ்சம் வேமா டைம் ஆகும். கொஞ்சோண்டு நார்கோபெரி மட்டும் அவனுக்கு போட்டுட்டு நான் போய் கொஞ்சம் ப்ரைமேட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைமேட் பார்த்தீங்கன்னா வந்து போட்டேன். கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கான். ஒரு பைட்டுக்கு கிட்டத்தட்ட 7%. கொஞ்சம் நார்மல் கறியையும் போட்டு அவனாட்டு பொறுமையாக டைம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேராக போய் ஸ்னோ ஏரியாவில் பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸ்னோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம். மட்டன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கும். நம்ம மட்டன் பட்டன்னு வச்சுக்கோங்க, டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆயிரும். நான் போய் கொஞ்சம் மட்டன் கிடைக்கிற மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாவது ஆடு இருந்தால் போட்டு தள்ளிடுவோம். ஓகே, மட்டன் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் ப்ரைமேட் மட்டும் எடுத்து வந்து போட்டேன். பார்த்தீங்கன்னா டைமிங் ஆகிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் அப்படியே பொறுமையாக டைம் ஆகட்டும். நான் இவன் கொஞ்சம் 90% மேலே டைம் ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்க்குறேன். அப்படியும் பார்த்தீங்கன்னா நைட் ஆகி விடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கேயே கேம்ப் அடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மட்டன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். நான் மட்டன் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து போட்டு பார்த்தீங்கன்னா வேமா டேக ஆரம்பிச்சிட்டேன். 97% பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சிங்கிள் பைட்டில் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுவான். இவன் டைம் ஆகும், அப்படியே இவனை வீட்டுக்கு பார்சல் பண்ணிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கான் பாருங்கள், ரத்த கலையாக இருக்கா பாருங்கள். அப்படியே நில்லுங்க, மூஞ்சி மேலே இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம். நம்ம டிஆர்எக்ஸ் ஏ வீழ்த்திய A to ZTG. மேலே ஏறி நின்றுக்கிறோம். எப்படி மாசாக இருக்கா பார்த்தீங்களா. ஸ்டார்டிங் மோஸ்கோ சாப்பில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஆர்எக்ஸ் மேலேயே நின்றுருக்கோம்.
லாஸ்ட் பைட். சீக்கிரம் சாப்பிடேன்டா. ஒரே ஒரு பைட். இவன் டேமானா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180க்கு மேலே வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெவலு 170 கிட்ட வந்துடுவான் எப்படியும். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸை டேம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதை பேர் வச்சுருவோம். இதுக்கு என்ன பேர் வைக்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேர் பார்த்தீங்கன்னா பேரை வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க, அதையே வச்சுக்கிறோம் நம்ம. எப்படி இருக்கான் பாருங்கள், 170 லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இவனை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. ஆனால் இவனுக்கு நான் ஷேரில் தான் செஞ்சுட்டு கொண்டு வரல, சங்கடமே. இப்போ பார்த்தீங்கன்னா இவனை நேராக வீட்டுக்கு தூக்கிட்டே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தானே இந்த பூச்சி நம்ம வச்சுருக்கோம். இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூச்சியை நம்ம டேம் பண்ணதே. பாருங்கள், ரெக்ஸியே அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி மேன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டீரெக்ஸ் பார்த்தீங்களா, 3 வாக் போட்டே போகிறப்பல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நம்ம பொறுமையாக போனால் வச்சுக்கோங்கமே, நேராக வீட்டுக்கு போயிடலாம். என்ன அது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆர்பிட் கேமராவில் எங்கிட்டும் பார்த்தீங்கன்னா திரும்ப முடியல. கேமராவை மாற்றிக்கிறோம். அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ட்ராப் பண்ணால் எப்படி இருக்குது தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ரெக்ஸுக்கு ஒரு சேடில் மட்டும் செஞ்சு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சேடில் இதில் தான் இருக்குமா? இதுவா? இது தைலக்குள்ளையா? இது பிராண்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரெக்ஸல் இருக்குது. ஆனால் அதுக்கு நமக்கு 50 மெட்டல் வேணுன்றாங்க. மெட்டல் இருக்கா? 115 மெட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. ஓகே, ஒன்று பார்த்தீங்கன்னா கிராட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸையும் டேம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீரெக்ஸ் ஆர்மி தான் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா அவனை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாஸ் ஃபைட்டுக்கே போக போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்கான கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் அப்படியே ஒவ்வொன்றா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனையும் அதிர் விட்றா பாருங்க. ஓகே, சிங்கிள் அட்டாக் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே எப்படி ஜம்முன்னு இருக்கா பார்த்தீங்களா? நல்லா பயங்கரமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனை வச்சு ஜஸ்ட்டு ஒரு கில் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. பக்கத்தில் எவனாவது நோஞ்சா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நோஞ்சால் என்ன போய் அடித்து நம்ம பவரை செக் பண்ணி பார்த்துக்குறோம். அடி வாங்கிறதுக்குனே இருக்கான் பாருங்கள். ஸ்டார்டிங் ஒரு ரோரை போட்டு பயப்படுவானாலும் செக் பண்ணுவோம். என்னடா இவ்வளோ கத்திக்கு பயப்பட மாட்டேங்கிற, சாப்பிடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பைட்டை செத்துடுறாங்க, பிரச்சனை இல்லை. டீரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பைட்டிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹெல்த் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூஸ்ட் பண்ணணும். ஹெல்த்தும் பூஸ்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு மெல்லியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸையும் டேம் பண்ணியாச்சு. எப்படி இருக்கான் பாருங்கள். ஓகே, பர்ஃபெக்ட் ஆங்கிளில் இருக்கான். ஒரே கவலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.